அனைவருக்கும் வணக்கம். நிலைய விஎம்பிகா ஒர்க்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பலவிதமான தெய்வங்கள், அந்த தெய்வங்கள் கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள், அந்த தெய்வத்துக்கு உண்டான பெயர், அந்த மூர்த்தியை எந்த நேரத்துல எந்த இடத்துல போய் வணங்கலாம், அதற்குண்டான வரலாற்று தகவல்கள் என்ன, அங்க இருக்கிற நியமங்கள் என்ன, எப்படி அந்த மூர்த்தியை வழிபடணும், இது போன்ற விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு எந்த தலைப்புல நம்ம பார்க்க போறோம்னா வழிபாடு. வழிபாடுனா என்ன? ஏன் எதற்கு வழிபாடு? எப்பயுமே கேள்வி ஞானம் தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஒரு விஷயம் நடக்க சொல்ல ஏன் எதுக்குன்னு நம்ம கேள்வி கேட்கதான் அதற்குண்டான தெளிவை நம்ம பெற முடியும். ஆகையினால்தான் இந்த பதிவை நம்ம பதிவிடுறோம். வழிபாடு முதல்ல எப்படி ஆரம்பிச்சதுன்னா பயத்தினாலதான் ஆரம்பிச்சது. ஒரு விலங்கோ இல்ல ஒரு பூதமோ அந்த தாக்க ஆரம்பிக்கும். உங்களை வழிபட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வழிபாடா மாறினதாக தான் இன்னியுமே இந்த வழிபாட்டுக்கு உண்டான ஆரம்ப புள்ளி அப்படிதான் இருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய பழங்கால அந்த நிலையிலிருந்து பார்க்க சொல்ல உண்மையிலே அதை உணர்ந்து அதை வணங்கியிருக்காங்க. இந்த நடுக்கல் வழிபாட்டுல இருந்துதான் இது ரொம்பவே ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்ப கட்டத்துல எதுவுமே உருவ வழிபாடுன்னு ஒண்ணு கிடையாது. இப்ப இருக்கிற மாதிரி உருவங்களோ கோயில்களோ அந்த வழிபாடு கிடையாது. முதல்ல இருந்தது இயற்கையினுடைய வழிபாடு தான். அதான் நதி பூஜை வழிபாடு அந்த இடத்துல அவ்வளவு பிரசித்தமா இருந்தது. ஆனாதான் இப்பயும் மாசி மகம், கும்பமேளா இது போன்ற விஷயங்களை நம்ம இன்றும் கடைபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் அதோடைய வழிபாட்டு முறைகள் பரிணாம வளர்ச்சி அடையுது. ஒரு கல்லுல அந்த உருண்டையா இல்ல ஒரு மஞ்சள்லயோ அதை பிடிச்சி பிள்ளையாரா பிடிச்சி நம்ம இப்ப வழிபடுறோம். அப்ப சின்ன சின்னதாக இருந்து வழிபாடுக்கு இந்த தெய்வமும் ஒண்ணு இருக்கு, நம்ம இதை வணங்கணும், இந்த நிலைப்பாட்டுக்கு மனிதன் வரான். அப்படியுமே முழுசா மனிதன் அந்த விஷயத்துக்குள்ள முழுசா இறங்கல. எப்படி அந்த பயத்தினால அந்த வணங்க ஆரம்பிச்சானோ அதே தன்மை இன்னைய வரைக்குமே ஒரு சில மனிதர்களுக்கு இருக்கு. யார்ட்டையாவது போய் கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்டா ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஒருவேளை இருந்து நம்ம அதை கும்பிடாம போய் மேல போறப்ப நம்ம ஒரு கேள்வியோ இல்ல தண்டனையோ கொடுத்துட்டா என்ன பண்றது, அதுக்காக சுவாமி கும்பிடுறனே ஒரு சில பேர் வணங்குவாங்க. ஒரு சில பேர் பரிபூரணமா நம்பி வணங்கக்கூடிய மக்களுமே இருக்காங்க. அப்ப வழிபாடு பண்ண வேண்டியது அவசியமா, ஏன் பண்ணணும் ஒரு கேள்வி திரும்ப நமக்கு வரும். உங்களுக்கு வழிபாடு அவசியமானது இல்ல அவசியம் இல்லாதது, இது ஒரு தனி மனித கருத்தாகவும் நம்ம பார்க்கலாம். நீங்க எப்ப உங்க செயலை ரொம்ப நேசிச்சு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, ஒரு வேலையோ ஒரு தொழிலோ நீங்க நேசிச்சு செய்ய ஆரம்பிக்கிறவங்களோ அந்த விஷயமே கடவுளாக மாறும். இது ஒரு வகையான கோட்பாடு. ஆனா ஒரு தனியா ஒரு தெய்வம்னு நீங்க எடுத்து வழிபட சொல்ல அதோடைய தன்மையும் அதே அந்த விஷயத்தை நீங்க உணர்வு நிலை மற்றவங்களுக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்ல முடியாது. வார்த்தையாலேயோ மீத பொருட்களாகியோ நீங்க அதை விவரிச்சு மற்றவங்களை உணர வைக்க முடியாது. ஒரு தனிப்பட்ட நபர் அதை உணரணும். அப்பதான் அதோடைய தன்மையை அவர் முழுசா உள்வாங்க முடியும். அப்ப வழிபாடு பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணணும். நீங்க பூரண நம்பிக்கை உள்ள ஒரு நபரா ஆயிட்டீங்க, இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வழிபாடு ரொம்பவே அவசியமான உண்டு. இப்ப நிறைய பேர் சுவாமி கும்பிடுறாங்க. இப்ப சமீப காலமா நான் பார்த்துக்கிட்டு வர்றது, நிறைய பேர் வணங்குறாங்க. அவங்களுடைய ஒரு மனசுல இருக்க நிலைப்பாடுனா, நான் எவ்வளவோ சுவாமிக்கு பண்ணேன், ஆனா சுவாமி எனக்கு எதுவும் பண்ணல, தக்க சமயத்துல அந்த கை விட்டுட்டாங்க, அந்த இதுவா வரும். இல்லைன்னா நான் எவ்வளவோ சுவாமி கும்பிட்டேன், எனக்கு ஏன் உடம்பு சரியில்லாம போகுது, இல்லை எவ்வளவோ நான் சுவாமி கும்பிட்டேன், எனக்கு ஏன் பண கஷ்டம் வருது, நான் எவ்வளவோ சுவாமி கும்பிட்டேன், ஏன் எனக்கு மன கஷ்டம் வருது, இது மாதிரி சொல்லுவாங்க.
முதல்ல ஒரு தெளிவுக்கு வரணும். நீங்க ஒரு விஷயம்னு நீங்க எடுத்து செய்ய சொல்ல தடை, தாமதம் இது 2ம் கம்பல்சரியான ஒன்று. இது இயற்கையினுடைய ஒரு வழியில வர விஷயம். இப்ப சிவபெருமானே எடுத்துப்போம். சிவபெருமானுடைய 64 மூர்த்தங்கள் உண்டு. அப்படி இருக்க சொல்ல ஒரு மூர்த்தி தான் தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தி கோலத்துல சனகர், சனாதன, சனத், சனத்குமார் இந்த 4 பேருக்கும் அவர் அந்த படிச்ச கேள்விக்கு உண்டான அந்த கருத்தை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். வாய்மொழியாம வெறும் கை அசைவுல முத்திரையினால சொல்லி கொண்டிருக்கிறார். அப்ப பிரம்மாவும் மீதமுள்ள தேவர்களும் மன்மதனை அழைக்கிறாங்க. மன்மதனை அழிச்சு சிவபெருமான் மேல நீ அம்பு விடணும். மன்மதன் தான் காதலுக்கும் காமத்துக்கும் உண்டான கடவுள். அப்ப சிவபெருமான் மேல நீ அம்பு விடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மன்மதன் சொல்றார், அவர் தவக்கோலத்துல இருக்க, இந்த சமயத்துல அம்பு விட்டா நான் என்ன கதி ஆவேன்னு எனக்கே தெரியாதுன்னு பிரம்மா சொல்றார், நீ செய்யறனாலும் அதே கதிக்கு தான் போவ. அப்ப மன்மதன் ஒரு டிக்ளருக்கு வரார், யார் கையாலையும் நம்ம அழியறதை விட சிவபெருமானோட நெற்றிக்கண்ணால் அழியறது ரொம்ப உத்தமம்னு சொல்லிட்டு தெரிஞ்சே மன்மதன் சிவபெருமான் மேல அம்பு விடுறாரு. சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து காமனை அழிச்சு காமதகன மூர்த்தியா அவர் ஆயிடுறார். இப்ப மன்மதன் ஸ்ரீவித்யா உபாசனையில ஒருத்தர். நல்ல மனசுல வச்சுக்கோங்க. இந்த 6 மதங்கள்ல ஸ்ரீவித்யாவுக்கு தனி ஒரு மதமே, அம்பாளுடைய வழிபாட்டுக்கு ஸ்ரீவித்யா உபாசனைன்னு பேரு. மன்மதன் அம்பாளுடைய பக்தர், பூரண பக்தர். மன்மதனுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா கரும்பு வில் தான் வச்சிருப்பார். ஒரு வில்லுனா நம்ம என்ன ஒரு மரத்திலேயோ இல்லை உலோகத்துல செஞ்சிருப்போம். ஆனா மன்மதன் வச்சிருக்கக்கூடிய கரும்பு வில், அதுல இருக்கிற பானங்கள் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அதுவும் ஸ்ட்ராங்கா இருக்காது. மாம்பூ, தாமரைப்பூ, முல்லைப்பூ, அல்லி, அசோக மலர் இதுதான் வச்சிருப்பார். இது எல்லாமே வாடக்கூடிய தன்மை. ஆனா அதை வச்சுதான் அந்த மனிதர்களுக்கு உண்டான எண்ணங்களை பிரவாகம் பண்ணி அவர் இயற்கையை வழி நடத்துறார். அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம்? அம்பாள். அப்பேற்பட்ட அம்பாள் உபாசகருக்கு, அம்பாள் வழிபரருக்கு ஒரு துன்பம் வருது. என்ன அதாவது அவர் அழிஞ்சே போறார், வெறும் சாம்பலா மாறுறார். அப்ப ரதிதேவி கிட்ட போய் ரதிதேவி அம்பாளிடம் முறையிடுறாங்க, உங்க பக்தரு இது மாதிரி இந்த தன்மையில நிக்கிறானோன்னு. அம்பாள் அவரை உயிர்ப்பிச்சு வச்சுட்டு ரதியோடைய கண்களுக்கு மட்டும் தெரியற மாதிரி வச்சுக்கிறாங்க. சரிங்களா? அப்ப அப்ப அம்பாள் இப்போ தெய்வம்னு நம்ம வழிபடுறோம். அப்ப மன்மதனுக்கு ஏன் இந்த நிலை வந்ததுன்னா, அந்த இடத்துல அது நடக்கணுங்கிறது விதியோ கர்மாவோ இருக்கலாம். ஆனா அந்த விஷயம் எப்படி மாறுதுன்னு நம்ம இப்ப பார்ப்போம். அதுக்கப்புறம் அது பெரிய, நான் சொன்னது ஒரு பெரிய ஒரு புராணத்தோட ஒரு நடுவு பகுதி, ஒரு சின்ன அதுல இருந்து அந்த புராணத்துடைய வடிவங்கள் ஆகும். அந்த இடத்துல இருந்து தான் கந்த புராணமும் தேவி பாகவதம் அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பமாகும். அப்ப இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு மன்மதன் ஒரு வித்தா இருந்திருக்கார். ஆனா அந்த வித்துக்கு என்ன கிடைச்சதுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். நாளடைவில் நாட்கள் செல்லுது. மன்மதன் அம்பாள் லலிதா பரமேஸ்வரி கிட்ட போய் முறையிடுறார், நான் என்னுடைய வேலையெல்லாம் செஞ்சேன், சிவபெருமான் மேல அம்பு விடுறது தேவர்கள் சொன்னாலுமே என்னுடைய வேலை. ஏன்னா அது அந்த அன்பு அவருக்கு வந்துதான் கந்தன் முருகப்பெருமான் வரணுங்கிறது ஒரு நியமனமா இருந்தது. அதை பண்ண அது எப்படி என்னை சிவபெருமான் தண்டிக்கலாம் அப்படின்னு மன்மதன் அம்பாள் கிட்ட கேட்கிறாரு. சரி, இப்ப அம்பாள் என்ன பண்றா, உனக்கு என்ன வேணும்னு அப்படின்னு கேட்கிறார். சிவபெருமான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்க. இது எப்படி சாத்தியமாகணும், அதெல்லாம் தெரியாது, எனக்கு சிவபெருமான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மன்மதன் போறாரு அம்பாள் கிட்ட. சரி, பக்தன் கேட்டார், பக்தனுடைய கோரிக்கை நியாயமா இருக்கு, இப்ப அம்பாள் அதை பூர்த்தி பண்ணணும். அம்பாள் பூர்த்தி பண்ணா. அம்பாள் காமாட்சியாக வடிவம் கொண்டு உலக இருக்கிற எல்லா பெண் சக்தியும் தன் நகத்தை கொண்டுக்கிறார். தன்னுடைய ஹிருதயஸ்தானத்துல அம்பாள் எல்லாவுடைய அம்பாளையும் வாங்கி தன் நகத்தை கொண்டு காமாட்சி தேவியா அம்பாள் விட்டிருக்கிறார். அப்ப விட்டார்ல மன்மத அம்பு, அது இப்ப வேலை செய்யுது. ஏன்னா கைலாயத்துல கௌரி இல்லை, கௌரி இல்லாம சிவபெருமானால இருக்க முடியல. அவர் கௌரி தேடி அங்கங்க அலைய ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு ஞான திருஷ்டியில பாக்குறார், காமாட்சி அம்பாளிடம் அவர் வணங்கக்கூடிய லலிதா தேவி கிட்ட தான் அம்பாள் கௌரி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு சிவபெருமான் வரார். அப்ப சிவபெருமான்
அம்பாள் தேவி கிட்ட வந்து முறையிடுறார். இப்ப இது வந்து என்னுடைய கௌரிய கொடுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லி முறையிடுறார். அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம லலிதா தேவியுடைய பாதத்துல சிவருமான் வணங்குறார். அப்ப அந்த இடத்துல ஒரு சிரிப்பு சத்தம் கேக்குது. ஈன்னு ஒரு சிரிப்பு சத்தம் கேக்குது. யாருன்னா மன்மதன். அம்பாள் என்ன பண்ணாலாம், மலரா பூவா மாத்தி அந்த இடத்துல மன்மதன் தன்னுடைய பாதத்துக்கு கீழே வச்சுட்டாலாம். அப்ப சிவருமான் அம்பாளுடைய பாதத்தை தொட்டோடனே அந்த மலரும் கூட இருந்து அது தொட்டுச்சான். அப்ப மன்மதன் கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஆயிப்போச்சு. மன்மதனுக்கு அது ஒரு சந்தோஷம். இது எப்படி உங்களுக்கு தெரியும்னா, அபிராமி அந்தாதியில கடைசி பாட்டுக்கு ஒரு 5 பாட்டுக்கு முன்னாடி வரும். அதாவது அவருடைய கையில இருக்கிற அக்னியையும் தலையில இருக்கிற கங்கையும் சிவருமான் ஒழிச்சிட்டு போனாராம். அவர் தலையில இருக்கிற சந்திரனும் கங்கையும் அம்பாளுடைய பாதத்தை டிஸ்டர்ப் பண்ணுமா. கையில இருக்கிற அக்னி வணங்க சொல்ல அந்த கை பட சொல்ல கை சுடுன்னு அக்னியையும் கங்கையும் சுவாமி தள்ளி வச்சுட்டு அம்பாளுடைய பாதத்தை வணங்குறதாக புராண கதை உண்டு. இது மார்க்கண்டேய புராணத்திலையும் உண்டு. அப்ப மன்மதனை வழிபாடு பண்றார். ஒரு கஷ்டம் வருது. அந்த கஷ்டத்துல இருந்து அவரை மீட்டு வேறு ஒரு மாகறத்துக்கு மன்மதனை வந்து தயார் பண்றாங்க. இதான் வழிபாட்டினுடைய தன்மை. இதே வகையில தான் எல்லாருக்குமே நடந்திருக்கும். மார்க்கண்டேய இருக்கு பாருங்க, 16 வயசு வரைக்கும் தான் சொல்லிடுவாங்க. அவர் 16 வயசு வந்தோடனே அந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லி சிவருமான் லிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு இருப்பார். யமன் வந்து இது பண்ணாலும் யமனையும் சுவாமி வந்து சம்காரம் பண்ணி கால சம்கார முக்தியாக இருப்பார். அதே தான் அபிராமி பட்டம் இருக்கும். அன்னைக்கு அமாவாசை நிலவுன்னு சொல்லிடுவார். அன்னைக்கு அம்பாள் நிலவை எடுத்துட்டு வந்து காமிப்பார். எல்லாருமே கடவுள் வணங்குறவங்க எல்லாருமே அந்த கஷ்டத்தை தாண்டி தான் அந்த சௌரியத்தைன்னு அடைஞ்சிருக்காங்க. அதை வந்து கஷ்டமா பார்க்காம அது ஒரு பரிச்சயமாவோ அது ஒரு நீங்க விதியை ஜெயிக்கிற ஒரு நியமனமாவோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வரமா மாறும். நீங்க எப்ப அதை வந்து ரொம்ப இழிவா நினைக்கிறீங்களோ அப்போ அது உங்களுக்கு சாபமாக மாறும். நீங்க வரமா நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, சபமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கிறது உங்களுடைய கைகள்ல இருக்கு. 2வது, நீங்க இருக்கிறது அந்த மனித தேகம். நீங்க முன் ஜென்ம கர்மா பண்ணியிருக்கலாம், இல்லை இப்ப இருக்கிற ஜென்மாவுக்கு ஏதோ தெரியாம தப்பு பண்ணியிருக்கலாம். அதுக்கு உண்டான பலனையும் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப நீங்க எவ்வளவு தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வம் அந்த அளவை வந்து குறைக்குமே ஒழிய அந்த சம்பவத்தை அவங்களால தடுக்க முடியாது. ஏன்னா இது அவங்க கட்டமைச்ச ஒரு விதி. அப்ப அந்த விதியில அவங்களே வர சொல்லையும் இது போன்ற பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திக்கிறாங்க. சிவருமான் சதிதேவிய அம்பாள் இருக்க சொல்ல சிவருமான் எடுப்பிலே போய் சதிதேவிய வந்து கல்யாணம் பண்ணிக்கல. முதல்ல அவர் 2வது தடவை சதியை பார்க்க சொல்ல, உனக்கு இன்னும் வந்து அனுபவம் வந்து தேவை, உங்க அப்பாவை விட்டுட்டு என்னை முழுசா உன்னால வர முடியுமா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் சிவருமான் சதிதேவியிடமே கேட்டார். ஏன்னா அம்பாள் அப்ப மனுஷ ரூபத்துல இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அந்த கோபம் அந்த காதல் வந்து அதிகப்படியான ஒரு உயர் உணர்ச்சி நிலையில இருந்திருக்காங்க. அப்ப அதுல இருந்து அம்பாள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சிவருமானை வந்து அடைஞ்சிருக்காங்க. அப்ப எல்லாருக்குமே கஷ்டம் உண்டு, அந்த மன வருத்தம் உண்டு. அப்ப அந்த குறிப்பிட்ட காலத்திலையும் நம்ம தெய்வத்தை வணங்குறோமாங்கிறது தான் நம்மளுடைய ஆத்ம பலத்தை சோதிக்கக்கூடிய நேரமா கூட அது இருக்கலாம். நீங்க அது எந்த வகையில அது விவரிக்க முடியாது. ஆனா நீங்க எந்த தெய்வத்தையும் வணங்கி கெட்டு போனாங்கன்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. எல்லா விதமான தன்மையும் வரும். நீங்க அபிராமி அந்தாதி எடுத்து பாருங்க. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பவர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை எல்லாமே சொல்லுவார். தனம், கல்வி, மனோ வலிமை, சகல செல்வம் எல்லாமே அவர் சொல்லுவார். இதே தான் அருணகிரிநாதனும் சொல்லுவார். சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகள்ல சொல்றார். எல்லாம் நீங்க நல்ல ஒரு தெய்வீக பாடல் தமிழா இருக்கட்டும் சமஸ்கிருதமா இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே அந்த தெய்வத்துக்கு உண்டானது வரும். நீங்க எப்படி நம்ம அபிராமி அந்தாதி பார்க்குறோமோ அது மாதிரி கருமாரி அந்தாதி உண்டு. கருமாரி அந்தாதி எனக்கு ரொம்ப ஏன் பிடிக்கும்னா, அபிராமி அந்தாதியில இந்த தனம் தரும் கல்வி தரும்ங்கிறது
ஒரு 40 ஒரு 45வது பாடல் வழியில தான் வரும். அவர் கருமாரி அந்தாதி எடுத்த உடனே வந்து பூவார் முகமும் அருள் விழியும் திருப்புன்னகையும் காவார் குழலும் மணிக்கொடுத்தும் கருமாரி என் அன்னை வா என அபயக்கரமும், அம்பாளுடைய அபயக்கரம் வா, என்னை நோக்கி வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கான். வா என அபயக்கரமும் கலலம்புயமும் நாவா தமிழில் நான் புகழ்ந்தேற்று நயந்தனவே. 2வது பாட்டு இதுல இருந்து ஆரம்பிக்குது. நயம் தரும், கல்வி நலம் தரும், ஞானம் நயந்து தரும், வயம் தரும், நல்ல மனம் தரும், செல்வ வளம் தரும், புண்ணியம் தரும், வாழ்வில் இடம் தரும். இந்த வார்த்தை எங்கேயுமே அவங்க யாருமே மென்ஷன் பண்ணாத வார்த்தை. வாழ்வில் இடம் தரும், மேனி எழில் தரும். நீங்க அம்பாளை கும்பிட கும்பிட உங்களை மேனி அழகாகுமா, பளபளக்குமா, ஜொலிக்குமா, மேனி எழில் தரும். இது மாதிரி அவர் சொல்லி 2வது பாட்டிலேயே அம்பாளை வணங்குனா என்ன வரும்னு அவர் சொல்லிட்டாரு. வித்தியாசமானது. அதே கருமாரி அந்தாதியில ஒரு 70வது பாட்டுல சொல்றார். மெல்ல கொடுப்பால் கருமாரி எந்தன் வினை கெடுத்தே. அம்பாள் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து தயாரா இருக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கா, நம்ம முன் ஜென்ம பாவம் அந்த வினையெல்லாம் அம்பாளுக்கு முன்னாடி நிக்குதான். அதனால மெல்ல கொடுப்பா, அந்த வினை தீர தீர அம்பாளுக்கு ஒவ்வொன்றா நம்மளை நோக்கி வந்து அமைச்சுக்கிட்டே இருப்பாள். இது அம்பாள்னு கிடையாது. நீங்க எந்த மூர்த்தியை வணங்க, அது சிவபெருமானா இருக்கட்டும், தத்தாத்திரேயரா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், சாய்பாபாவா இருக்கட்டும், எந்த ரிஷி வழிபாடா இருக்கட்டும், இல்லை எந்த மதத்தினுடைய வழிபாடா கூட இருக்கட்டும், ஆனா அந்த தன்மையை நீங்க உணர்றதுக்கு நீங்க தகுதி உடையவர்களா நம்மளை கேட்டுக்கணும். அந்த தகுதி எப்ப வருதோ அப்பதான் நம்ம அந்த விஷயத்த வந்து அடைவோம். இதான் வழிபாட்டினுடைய ஒரு நோக்கம். இது வந்து நம்ம மனோரீதியாக சொல்லி, இப்ப வழிபாடு எப்படி நம்ம பார்க்கணுங்கிற ஒரு மனோரீதியாக சொல்றேன். ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கடவுளை வந்து திட்டவோ கொல்லவோ வேணாம். அந்த கஷ்டத்துல எதனா ஒரு விஷயம் சுவாமி வச்சிருப்பார், அதை கத்துக்கிறதுக்காக வச்சிருப்பார். அது கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த விஷயத்த உன்னதமா பார்ப்போம். அங்க இருக்கு. நீங்க எப்ப அங்க கடவுளை உணர ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் வழிபாட்டினுடைய தன்மை பூர்த்தி ஆகும். இதே வழிபாட்டுல வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் இல்லதான் உருவ வழிபாடுங்கிற ஒரு விஷயம் வருது. இந்த உருவ வழிபாடுன்னு ஒரு விஷயம் வர சொல்லதான் எல்லா விதமான உபச்சாரங்கள், சுவாமியை வந்து திருப்பள்ளி எழுச்சியில இருந்து அவருக்கு உணவு உட்கொள்றது, அபிஷேகம் பண்றது, வஸ்திரம் சாத்துறது, அலங்காரம் பண்ணி ரசிப்பது, சுவாமிக்கு உணவு ஊட்டுவது, ஊஞ்சல் சேவை பண்ணுவது, வாகனங்கள் மூலம் ரதோத்சவம், இது எல்லாமே நாளடைவில் வரக்கூடிய விஷயங்கள். ஆனா இதே வழிபாட்டுல இன்னொரு நேர்மறையான ஒரு விஷயமும் உண்டு. நீங்க ஒரு அளவுக்கு வரைக்கும் நீங்க உருவ வழிபாடு பண்ணலாம். நீங்க அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணணும்னா அருவுருவ வழிபாட்டுக்கு போய் ஆகணும். எல்லா மூர்த்திக்குமே ஒரு அருவுருவ வடிவம்னு ஒண்ணு உண்டு. இப்ப சிவபெருமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா லிங்கம் தான் அவருடைய அருவுருவத்தன்மை. இப்ப அம்பாள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்பாளுக்கு அந்த புத்து, மேரு, திரிசூலம் இதெல்லாம் அம்பாளுடைய அருவுருவம். அப்ப நீங்க திருப்பி நம்ம அபிராமி பட்டருக்கே போவோமே. அவர் அன்னைக்கு தியானத்துல இருந்து அம்பாளை நேர்ல பார்த்தார், அந்த நிலவையும் நேர்ல பார்த்தார். அவர் மனக்கண்ணில் தான் பார்க்க ஆரம்பிச்சார். அந்த தன்மை தான் நமக்கு வரணும். ஒரு கோயிலுக்கு போறோம்னா அந்த கோயில்ல என்ன இருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாள் போனதுக்கு அப்புறம் நீங்க கண்ணை மூடினாலோ இல்லை நீங்க யோசிக்க ஆரம்பிச்சாலும் அந்த தன்மை உங்க மனசுக்குள்ள வளரும். அப்பதான் அந்த தெய்வத்துக்கிட்டையும் அந்த இடத்துக்கிட்டையும் நீங்க ஒன்று இருக்கீங்க. நீங்க அந்த இடத்துலயும் அந்த தெய்வத்துக்கிட்டையும் எவ்வளவு ஒன்றீங்களோ அப்பதான் அவங்க கூடிய அந்த பலனை உங்களால அனுபவிக்கவோ உணரவோ முடியும். ஒரு 10 நிமிஷம் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றதாலேயோ வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை கூட போங்க. இல்ல முடிஞ்சா தினமும் போறவங்க போகலாம். தினமும் போறவங்க ஒரு அரை மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் அது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க வாரத்துக்கு நான் ஒரு நாள் போறேன்னா ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் அந்த இடத்துல அந்த நேரத்தை சுவாமி கிட்ட வந்து செலவிட்டு பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு அந்த பூரண நம்பிக்கையோட அந்த வழிபாடு எடுக்கிறீங்களோ அதோடைய பூரணத்தன்மையும் நீங்க உணர்வீங்க. இதான் நிதர்சனமான உண்மை.
இது போன்ற பதிவுகளுக்கு நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.